வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம பண்ணிகிட்ருக்க கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸை ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூவாக பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம பண்ணிகிட்ருக்க கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸுடைய மே மாத ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிற ப்ரியாரிட்டி வந்து ஆர்பிட் பூல். ஆர்பிட் பூல் பொறுத்தளவு நம்மளுக்கு டெய்லி 6% கிடைக்கும் 400 நாளைக்கு. இது டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். மினிமம் $50 இருந்தால் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையானது ட்ரஸ்ட் வேலட், ஏதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலட் இருந்தால் போதும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? மினிமம் $1 இருந்தால் கூட விட்ரா பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் விட்ரா எல்லாம் உங்களுக்கு வேலட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்பிட் பூல். இந்த ஆர்பிட் பூல் பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டியாக இந்த மாதமும் கொடுக்குறேன். லாஸ்ட்டு 6 மந்த்தாகவே வந்து ஆர்பிட் பூல் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுத்துட்ருப்பேன். செகண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து யூனிட்டி மெட்டா டோக்கன். இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஆல்ரெடி 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட்டி மெட்டா டோக்கனை பொறுத்தளவு டெய்லி வந்து 0.5% கொடுப்பாங்க 500 நாளைக்கு. சேம் ஆர்பிட் பூல் மாதிரி தான். மினிமம் $50 இருந்தாலே இதுலேயும் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூனிட்டி மெட்டா டோக்கன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ யூபிட் காயின் கொடுத்துட்ருக்காங்க. இந்த யூபிட் காயின் வந்து காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதை நம்ம ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டியாக மாற்றிக்க முடியும். இவங்களோட ஓன் பிளாக் செயின் காயின் வந்து யூபிட் ஸ்மார்ட் செயின். அந்த காயினை வந்து யூபிட் ஸ்வாப்லேருந்து வாங்கிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஸ்டேக் பண்ணோம்னா யூபிட் ஸ்மார்ட் செயின் காயின் வேணும், யூபிட் காயினும் வேணும். டெய்லி 0.5% 500 நாளைக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற செகண்ட் ப்ரியாரிட்டி பிளாட்ஃபார்ம். அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கூட 3வது ப்ரியாரிட்டிங்கிறது ராயல் கியூ ட்ரேடிங் பாட். இந்த ராயல் கியூ ட்ரேடிங் பாட்டை பொறுத்தளவு இது ஒரு பாட் தான். ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நமக்கு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் கூட கிடையாது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லாஸுங்கிறது ஒன்றும் பெருசாகவே கிடையாது. ரிஸ்க்கு கம்மி. நம்ம பாட்டை வந்து ஒரு உதாரணத்துக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணுறோம்னா அந்த பாட் வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து காப்பி ட்ரேடிங் போட்டிருக்கேன். காப்பி ட்ரேடிங் மூலமாக நம்மளுக்கு வந்து பாட் வந்து ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்குது. ஒரு மந்த்லி 10%லேருந்து 20% வரைக்கும் கொடுக்கும். ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. இந்த பாட்டை பொறுத்தளவு $120 நீங்கள் அந்த பாட்டுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸாக பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஒரு $100 இருந்தால் கூட நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ராயல் கியூ ட்ரேடிங் பாட்டை வந்து ரோபோடெக் அப்படிங்கிற ஒரு டீம் நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. காப்பி ட்ரேடிங் கொடுத்துட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் 1 இயராக. இதில் ஃபண்டு பொறுத்தளவு நம்ம கையில் தான் இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும், நம்ம வேலட்டில் தான் இருக்கும். இது ஒரு ட்ரேட். ஓகே, இதில் இருக்க நெகட்டிவ் அப்படின்னு ஒன்றுனா, சப்போஸ் மார்க்கெட் டிப் ஆகிடுச்சுன்னா பொசிஷன் கீழே வருமே தவிர நமக்கு லாஸ் எல்லாம் வராது. எப்போ ரெக்கவர் ஆகுதோ திருப்பி மேலே ஏறி வந்துடும், அவ்வளோதான். இது ஒரு பாட்டுங்கிறதுனால நமக்கு சேஃபான பாட்டு. அதாவது ஸ்பாட் ட்ரேடிங்கில், ஃபியூச்சர் ட்ரேடிங் கிடையாது. ஃபியூச்சர்னால் கூட ஃபீஸ் அதிகமாக போகும். ஸ்பாட் ட்ரேடிங்கிறதுனால நம்மகிட்ட என்ன ஃபண்டு இருக்கோ அதுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது நாங்கள் கொடுக்குற தேர்ட் ப்ரியாரிட்டி. 4வதாக நான் கொடுக்குறது காயின் பார்க் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம். காயின் பார்க் ஸ்டேக்கிங் பொறுத்தளவு இது ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்சர். இந்தியாவில் லீகலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர். இவங்களுக்குன்னு ஓன் பிளாக் செயின் இருக்குது, பார்க் செயின் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஓன் கிரிப்டோ வேலட் இருக்குது, லைக் மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வேலட் மாதிரி. அவங்க ஓன் வந்து பார்க் வேலட்னே ஒன்று வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஓன் காயின் வந்து காயின் பார்க் கேபிகே. அந்த காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக மந்த்லி 5% கொடுப்பாங்க 60 மாதத்துக்கு, ப்ளஸ் கேபிட்டல் ரீஃபண்டு. அவங்களுடைய காயின் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வெறும் $5 இருந்த அவங்களுடைய காயின் இப்போ அந்த காயினுடைய ப்ரைஸ் வந்து $80 போயிட்டுருக்குது. நம்ம இதில் ஸ்டேக் பண்ணுறது வந்து கேபிகே தான். மினிமம் 250 காயின் வந்து கேபிகே வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஒரு $20,000 $80 ப்ரைஸ் போட்டால் $20,000 இருந்ததுன்னா நீங்கள் வந்து காயின் பார்க்கில் வந்து ஸ்டேக் போட்டிங்கன்னா மந்த்லி 5%. ரைட்டுங்களா?
மினிமம் விட்ராயல் 50 காயின். ஸோ நீங்கள் ஒரு 1000 காயின் போட்டிங்கன்னா மந்த்லி 5%னா 50 காயின் கிடைக்கும். எவ்ரி மந்த் நீங்கள் விட்ராயல் பண்ணி எடுத்துக்க முடியும் காயின் பர்க்க காயினை, கேபி காயினை நீங்கள் விட்ராயல் பண்ணி அவங்களோட எக்ஸ்சேஞ்செல்லாம் அந்த காயின் லிஸ்டிங்கில் இருக்குது. அதில் நீங்கள் போய் ஐஎன்ஆராக மாற்றி விற்றுக்க முடியும். அவங்க எக்ஸ்சேஞ்சர் லீகலாக வந்து இந்தியாவில் அப்ரூவல் வாங்கி ரன் பண்ணிட்டுருக்காங்க. வெரி ஷார்ட் பீரியட் 1 இயரில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சரில் நியரஸ்ட்டாக 300 காயினுக்கு மேலே வந்து லிஸ்டிங்கில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சர், ஓன் பிளாக் செயின், ஓன் காயின். இதனால தான் வந்து இந்த காயினை வந்து நான் உங்களுக்கு ஸ்டேக்கிங் பிளானை ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். 4வது ப்ரியாரிட்டியில் ஆர்பிட் பூலும் யூனிட்டி மெட்டர் டோக்கனும் ரெண்டுமே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு. ராயல் கியூ ட்ரேடிங் பாட்டுங்கிறது ஒரு பாட், காயின் பார்க்குங்கிறது ஒரு ஓன் பிளாக் செயின், ஓன் எக்ஸ்சேஞ்சர். இது இந்தியாவில் எஃப்ஐ ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சர். மந்த்லி நம்மளுக்கு ஒரு 5% கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் என்னோடய ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, 4வது ப்ரியாரிட்டியாக கொடுத்துருக்கேன். அடுத்து 5வது வந்து ஏஜிஆர்எஃப். இது வந்து இப்போ லாஸ்ட்டாக தான் நான் புதுசாக தான் போட்டிருக்கேன். அக்ரி ஃபியூச்சர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ண, அக்ரி பேஸ் பண்ண ஒரு காயின். இந்த காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மந்த்லி 5% கிடைக்கும் 12 மந்த்துக்கு, ப்ளஸ் கேபிட்டல் ரிட்டர்ன். இந்த காயின் எங்கே இருக்குன்னா காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி எல் பேங்க்கில் இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு லிஸ்டிங் ஆகி ஒரு 3 மந்த் தான் ஆகும். லிஸ்ட் பண்ணப்போ இந்த காயினோட ப்ரைஸ் $1, இப்போ $1.7 போயிட்டுருக்குது. இது ஒரு ரியல். ஏன்னா ஒரு நீங்கள் இடம் வாங்குகிறோம், நம்ம வாங்குகிற இடத்துக்கு ஈக்குவலாக வந்து காசு கொடுக்குறோம், நமக்கு இடம் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு கொடுத்த காசுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய காயின்ஸையும் நம்மளுக்கு 1 இயர் எஃப்டியாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் மந்த்லி 2% 12 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. 3-in-1 ப்ராஃபிட், 3-in-1 பெனிஃபிட். சரிங்களா, கொடுக்குற காசுக்கு லேண்டு ப்ளஸ் அவங்களோட காயின் ஃப்ரீயாக தர்றாங்க. ப்ளஸ் மந்த்லி 2% 12 மாதத்துக்கு. இவங்களோட லேண்ட் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். ஏஜிஆர்எஃப் அக்ரி ஃபியூச்சர். இந்த காயினை ஒரு ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ண ஒரு லைவ் அண்ட் ரியல் ப்ராஜெக்ட். ஓகே, அடுத்தது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து இது வரைக்கும் 5 சொல்லியிருக்கேன். இப்போ 6வது வந்து காயின்ஸ் வாங்க சொல்லியிருப்பேன். ஒரு 80 காயின் வரைக்கும் வாங்க சொல்லியிருப்பேன். எல்லாமே வந்து டெக்னாலஜியான காயினாக இருக்கும். மேக்ஸிமம் நான் கொடுத்த காயின் எல்லாமே 5 0 தள்ளி, 7 0 தள்ளி, 3 0 தள்ளின்னு தான் கொடுத்துருப்பேன். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரியோ மற்ற ரிசர்ச் அனலைசர்ஸ் மாதிரியோ வந்து மேட்டிக் வாங்கு, அடா வாங்கு, சொலானா வாங்குடு, பிட்காயின் வாங்கு, எத்திரியம் வாங்குன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ஒரு 80 காயினுமே வந்து ஒரு டெக்னிக்கலான காயின் தான். ஏன் இப்படி வந்து ஒரு 10 டெசிமல் தள்ளி, 20 டெசிமல் தள்ளி இந்த காயின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன்னா, சப்போஸ் இந்த காயின்லாம் வந்து ஒரு 3 0 தள்ளி, 2 0 தள்ளி வந்தால் நம்மளுக்கு 100 மடங்கு 1000 மடங்கு ப்ராஃபிட் வரும். வெறும் $10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து நம்ம $10,000 $1,00,000 ப்ராஃபிட்லாம் பார்க்குறதுக்குன்னா வாய்ப்புகள் உள்ள காயின் தான். நல்ல ஒரு பொட்டன்ஷியலான காயின் தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நிறைய காயின் வந்து 10 மடங்கு 15 மடங்குலாம் ஏறி இருக்குது. போர்ட்ஃபோலியோங்கிறது எப்போயுமே லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்ம் கிடையாது. ரைட்டுங்களா, எப்போ வேணால் நம்மளுக்கு நம்ம வச்சுருக்க 80 காயினில் ஏதாவது ஒரு காயின் நம்மளுக்கு ஜாக்பாட் அடிக்கும். எப்போ வேணால் ஜாக்பாட் அடிக்கும். இந்த 80 காயினையும் வந்து நான் ஒரு 8 பார்ட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த 8 பார்ட்ஸ் வீடியோவையும் வந்து என் டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்கள் லாங் டேர்முக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டியாகவே கொடுக்குறேன். நீங்கள் காயின் வாங்கணும் அப்படிங்கிறதே ஒரு ப்ரியாரிட்டியாக நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகே, இது என்னுடைய 6வது ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். அடுத்து 7வது வந்து ஃப்ரீ காயின். இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி நம்மளுக்கு 0.37% கிடைக்கும் 365 நாளைக்கு. கேபிட்டல் ஆன் ரீஃபண்ட். இதில் நீங்கள் $15 அண்டு மல்டிப்ளேயில் வந்து ஃப்ரீ காயினை வந்து ஸ்டேக் பண்ணணும். ரைட்டுங்களா, மினிமம் 1 crore காயின் இருந்தாலே நம்ம விட்ராயல் பண்ணிக்க முடியும்.
$15 நீங்கள் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 5 கோடி காயின் கொடுப்பாங்க. ஓகே, டெய்லி 0.37% கிடைக்கும். ஸோ நியரஸ்ட்டாக ஒரு 2 lakh காயின் வரும்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு வந்து மினிமம் 1 crore காயின் வந்தால் நம்ம விட்ராயல் பண்ணி எடுத்துக்க முடியும். விட்ராயல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக வந்துடுது, ரைட்டுங்களா. ஸ்லோ தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் 2 இயராக வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்மை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு லாங் டேர்முக்கான சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற கூட ஒரு $15 போட்டு இந்த பேக்கேஜில் ஆக்டிவேட் பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா. லாஸ்ட் 2 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிளாட்ஃபார்மை. ஃப்ரீ காயின் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேம் ட்ரஸ்ட் வாலெட் மட்டுமே இருந்தாலே போதும். ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் ஃப்ரீ காயின் ஆட் பண்ணிக்கிங்க, அவங்களோட வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க, அங்கே விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கே வந்துடும் காயின். ஓகேவா? இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியலன்னா என்னோடய லிங்க்கை யூஸ் பண்ணி சைனப் மட்டும் பண்ணிக்கிங்க. சைனப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேஷ்போர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். 5000 கொடுத்தா கூட நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன், ரைட்டுங்களா. இந்த ஃப்ரீ காயின் பிளாட்ஃபார்மை உங்களுக்கு நான் என்னுடைய அடுத்த ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் வந்து ஒரு 2 வருஷமாக ஃப்ரீ காயின் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இது என்னோடய 7வது ப்ரியாரிட்டி. ஓகே, அடுத்து 8வது ப்ரியாரிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறது எஸ் குரூப். இந்த பிளாட்ஃபார்மையே நம்ம ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் ஒரே ஒரு அப்டேட் வந்துச்சு. அவங்களுடைய SWCTயை வந்து SGCTயாக மாற்றிட்டுருக்காங்க. ஓல்டு யூசர் 75-25 கன்வெர்ட் பண்ணிக்கன்னு சொல்லிக்கிட்டு. அவங்களுடைய ஓல்டு காயினுடைய இது வந்து ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளே ஆடிட்டிங் முடிஞ்சு எப்படி வந்து லைவுக்கு வந்துருக்காங்க. அது வரைக்கும் இப்போ வந்து SGCT ப்ரைமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம மந்த்லி ஒரு 8-10% கிடைக்கும். நம்ம RBIயில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 75% SGCT காயினையும் 25% உங்களுக்கு SWCT காயினும் தேவைப்படும், ரைட்டுங்களா. SGCT காயின் இஸ் ஈக்குவல் டு ஒரு USDT. அது அவங்களுடைய வேலெட்லேயே நம்ம வாங்கிக்க முடியும். 25% SWCTயை நீங்கள் உங்கள் டீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே மார்க்கெட்லேயே சீப் ரேட்லேயே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். நான் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை வந்து என்னுடைய 8வது ப்ரியாரிட்டியில் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது ப்ரியாரிட்டி வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரெக். இதுலேயும் ஒரு சின்ன அப்டேட் இப்போ தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஓன் காயின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து USDTயாகவே கொடுத்து USDTயாகவே வாங்கிக்க முடியும். 60% USDT, 40% ஓல்டு ஃப்ரெக் கொடுத்தோம்னா நம்ம புதுசுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து 1/2% 400 நாளைக்கு. இப்போ கூட நான் லேட்டஸ்ட்டாக வந்து அதோடய விட்ராயல்ஸ் ப்ரூஃப், டெபாசிட் ப்ரூஃப்லாம் டெலகிராமில் போட்டிருந்தேன். டெய்லி 1/2% 400 நாளைக்கு கிடைக்கும். மெட்டாமாஸ்க் தேவைப்படும். இதில் உங்களுக்கு தேவையானது $60 நீங்கள் USDTயும் $40 வந்து ஓல்டு ஃப்ரெக்கும் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். டெய்லி 1/2% கிடைக்கும் 400 நாளைக்கு. விட்ராயலை பொறுத்தளவு வித்தின் 24 ஹவர்ஸில் வந்துடும். நீங்கள் ஒரு $1000 போட்டிருக்கீங்கன்னா $100 வந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு USDTயாக வேணும்னா USDTயாக கூட எடுத்துக்க முடியும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற 9th பிளாட்ஃபார்ம். அடுத்து 10வதாக கொடுக்குறது வந்து GPT பாட் பொறுத்தளவு டெய்லி 2%, சாட்டர்டே சண்டே வராது. இது ஒரு ஹை ரிஸ்க் பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி ஒரு 8 மாதத்துக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இதை வந்து உங்களுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கடைசியாக வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன் ஸ்வெட் காயின். நடந்தால் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா. இது வந்து உங்களுக்கு 11வது ப்ரியாரிட்டியில் தரேன். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்வெட் காயின் கிடைக்கும். இந்த 11 பிளாட்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 11 பிளாட்ஃபார்முடைய லிங்க்கும் என் டெலகிராம் சேனலில் இருக்கும். உங்களுக்கு இந்த 11 பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதில் உங்களுக்கு கிரிப்டோ தெரியலன்னா ஜஸ்ட் அந்த வேலெட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் மட்டும் பேசிக் ஸ்டெப் மட்டும் முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே கூட உங்களுக்கு INR மூலமாக உங்களுக்கு டெபாசிட் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த 11 பிளாட்ஃபார்ம்களையுமே வந்து இப்போ என்னுடைய சேனல் ஆஃபராக வந்து நிறைய வந்து கொடுத்துட்டும் இருக்கிறேன்.
ஒரு 5% டிஸ்கவுண்ட் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் என்னோடய சேனலில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா மினிமம் $1000 மேலே டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு எஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா 5%, அக்ரி ஃபியூச்சர் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணாலும் 5%, ஃப்ரெக்லையோ யூபிட்லையோ ஆர்பிட்லையோ எனக்கு கீழே நீங்கள் $1000 மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ காயின் $15 ஒர்த்துள்ளது ஃப்ரீயாகவே போட்டு கொடுப்பேன். காயின் பார்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2% வந்து கேஷ்பேக் நான் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து என் சேனல் ஆஃபரை நான் உங்களுக்கு கொடுக்குறது, சரிங்களா? அதுபோக நம்ம ஒரு கோல்டு கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கொடுக்குற காசுக்கு நம்மளுக்கு கோல்டு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் மந்த்லி 3% 12 மாதத்துக்கு. இது எங்கே இருக்குன்னா சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லையும் இருக்குது. நம்ம கொடுக்குற காசு கோல்டு வந்துடுது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல சேஃப் ஆகிடுறோம். ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன, மந்த்லி 3% வந்து 12 மாதம் கொடுப்பாங்க. இந்த கோல்டுங்கிறது 22 கேரட் 916. இந்த கோல்டை நீங்கள் வாங்கின உடனே செக் பண்ணிவிட்டு கூட வந்துக்கலாம். ஒரு $100 கொடுத்தீங்கன்னா ஏதோ பக்கத்தில் இருக்கிற நகைக்கடையிலையோ இல்லை அடகு கடையிலையோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே கூட வாங்கிட்டு வந்துக்க முடியும். அதே மாதிரி ஏஜிஆர்எஃப் வந்து ரியல் எஸ்டேட். ஓகே, நீங்கள் லேண்டு வாங்குறீங்க, லேண்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தர்றாங்க. அவங்களோட காயினை வந்து 1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் தர்றாங்க, ப்ளஸ் மந்த்லி 2% தராங்க. அதுபோக ஏஜிஆர்எஃப்லேயும் ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் காயின் பார்க் மாதிரி மந்த்லி 5% 12 மாதத்துக்கு. அதே மாதிரி ஏஜிஆர்எஃப்பில் அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க. இப்போ இருக்கிற ஆஃபர் வந்து டெய்லி 0.5% 365 நாளைக்கு ஆர்பிட் பூல் யூனிட்டி டோக்கன் மாதிரி, ஆனால் கேபிட்டல் ரிட்டர்ன். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்க என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் பார்க்காதீங்க. அதே மாதிரி சேர்த்து வச்சு விட்ரா போடணும்னு நினைக்காதீங்க. உங்கள் கையில் இருக்கிற விட்ராயில் அப்பப்போ போட்டுருங்க. ஒரே பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. மல்டிப்புளாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ என்னோடய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருப்பேன், கோல்டு காயின்ஸ் பண்ணிகிட்ருப்பேன், கிரிப்டோ கரன்சி பண்ணிகிட்ருப்பேன், ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பண்ணுங்கள், அதுதான் சேஃப். இந்த பிளாட்ஃபார்ம்களெலாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்னா என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணலாம், சரிங்களா? தேங்க்யூ.